மல்லிகா, நான் தான் ஊருக்கு போயிட்டு வந்துருவேன்ல, அப்ப எதுக்கு இப்படி சும்மா அழுதுகிட்டே இருக்க? சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத மல்லிகா. ஐயோ அழாத மல்லிகா, நான் போயிட்டு இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். சரியா, போயிட்டு வரேன். இங்க நின்றுட்டு இருந்தா இவ எழுதிக்கிட்டே இருப்பா, சரிப்பட்டு வராது. புகழ் கிளம்ப வேண்டியதான். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ பத்திரமா இருந்து கொண்டா, அழாதமா. ஷப்பப்பா, இந்த ரேடியோவெல்லாம் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிட்டு. அந்த காலத்துலலாம் என்ன பாட்டு போட்டாலும் கேட்டுதான் ஆகணும். ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன பாட்டு தோணுதோ டக்கு புக்குன்னு போனில் வச்சுட்டு கேட்டுட்டு நல்ல ஜாலியா இருக்காங்க. மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம். ஓடுமான்னு தெரியலையே. எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்குமா. இந்த நேரத்துல யாரு வரா வீட்டுக்கு? சின்ன பொண்ணே, நீ கொஞ்சம் வாமா, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. கதவு திறக்க சவுண்ட் கேக்கு. நீங்க தானா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன், வாங்க வந்து உட்காருங்க. அக்கா. தம்பி, என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்ன விஷயம்? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு. ஒன்னும் இல்லக்கா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால நிறைய பண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையிலே பஸ் ஏறிட்டேன் பார்த்துக்கோ, பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு, வந்து சேர நைட் ஆயிட்டு. நான் வேற மல்லிகா கிட்ட நைட்டே கிளம்பிடுவேன்னு சொன்னேன் பாரு. ஐயா, ஒரு போன் கூட அடிக்கல பாரு நீனு. சரி, இனிமே எப்படி கிளம்ப முடியும்? நாளைக்கு கிளம்பு, வா உட்காந்து சாப்பிடு, தண்ணியை குடி. சின்ன பொண்ணு, தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்த எடுத்துட்டு வரேன். என்னக்கா ரேடியோவும் கையுமா உட்காந்துருக்க? அட ஆமா தம்பி, வீட்டுல நேரமே போல பத்துக்கோ. டிவி ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு. அதனாலதான் சரி, இந்த பழைய ரேடியோ ஒண்ணு இருக்கே, எடுத்து பாப்போமேன்னு பார்த்தா நல்லா ஓடுது பாரு. எங்கக்கா ஓடுது? ஒரே இடத்துல தானே இருக்கு. மொக்க காமெடிக்கு ஒரு சிரிப்பு வேற. இந்தாங்க மாமா, டீ குடிங்க. சின்ன பொண்ணு, டீ ரொம்ப சூப்பரா போட்டுருக்கமா. செல்லதுரம் எங்க? அவங்களுக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பாத்துக்கோங்க. நாளைக்கு காலையில தான் வருவாங்க மாமா. அப்படியா? சரி சரி. என் தம்பி, அக்காக்கு வரும்போது எப்பவுமே எதனாச்சும் வாங்கிட்டு வருவியே, இந்த தடவை என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அக்கா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? அதான் தம்பி நானும் கேட்கேன், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? அதான்க்கா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர மூளை வளரல. சரியான பைத்தியங்களா இருக்குங்க. அதான் தம்பி, என்னது? என்னக்கா என்ன? சி, என்னன்னு சொல்லி தொலை. என்னன்னு ஒன்னன்ட்டு. ஹேர் ஆயில். அதுதான் என்ன என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு புரியக்கூடிய தன்மை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட கோபப்படுற? நீ வாய மூட, நீ அப்பவே ஒழுங்கா சொல்லிருக்க வேண்டாமா? ஐயோ, சண்டைய போட ஆரம்பிச்சுட்டுங்க. இப்பதான் நல்லா இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்துச்சு, அடுத்து சண்டைய போட ஆரம்பிச்சுட்டுங்க. இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைப்பு போல ரெண்டுத்துக்கும். நம்ம மாமா வந்திருக்காரு. ஹே, ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? ராதிகா என்ன திடீர்னு இங்கிலீஷ்ல கொனட்டுறா? ராதிகா, என்னமா திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற? என்ன கேட்ட? ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? செல்லு தம்பி. அட கூறுகிட்ட மாமா, ஹவ் ஆர் யூனா எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்படியாமா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். ஓகே ஓகே. இதுங்க அலப்பற தாங்க முடியல. பெரியப்பா, என்னமோ என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அது? அதுதாமா, உங்களோட அத்தைக்காரி சின்ன வயசுல இருந்து தேய்ப்பா பத்துக்கோ, அதனாலதான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். அவ முடிய பாத்தியா இன்ன வரை எப்படி இருக்குன்னு? ஆமா மாமா, நல்ல அடர்த்தியா இருக்கும் பாத்துக்கோங்க. நானும் நிறைய நேரம் கேட்டிருக்கேன், என்னத்தை தேய்க்கீங்கன்னு. சொல்லவே மாட்டிக்காங்களே. அந்த என்ன பேர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன? சரி சின்ன பொண்ணு. அண்ணி, வாட் டிட் யூ மேக் ஃபார் டின்னர்? ராதிகா, என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல ஐஸ் பிரியாணி. செல்ல அண்ணி, நீங்க ஐஸ் பிரியாணியா அண்ணி செஞ்சிருக்கீங்க? ஷப்பா, ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ராதிகா, சூப்பரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னோட மாமியார் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கியம்மா, என்ன விஷயம்? கரெக்டான கேள்வி. அது ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு 2-3 வாரமா உடம்புக்கு சரியே இல்ல பத்துக்கோங்க. அதனாலதான் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போலாமேன்னு வந்திருக்கேன். அப்படியாமா? சரி சரி. ராதிகா, நீ கதை விடுறேன்னு ஊருக்கே தெரியும். ஏன் நீ சும்மா இருங்க, போய் பிரியாணியை எடுத்துட்டு வாங்க, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். உனக்கு கஞ்சி சாப்பிட அவ்வளவு ஆர்வமா ராதிகா? இரு, எடுத்துட்டு வரேன். என்ன சொல்றீங்க? கஞ்சா பிரியாணின்னு சொன்னீங்க? நீ தானே ராதிகா இங்கிலீஷ்ல பேசின, அதனாலதான் நானும் ஐஸ் பிரியாணின்னு கஞ்சிக்கு இங்கிலீஷ்ல சொன்னேன். இது என்ன பிரச்சனை உனக்கு? கூறு கேட்டவளே. ஐயோ பாவம், ராதிகா முகமே மாறிட்டு. சரி விடுமா, நாளைக்கு மாமா உனக்கு வாங்கி தரேன், சரியா? அட போங்க மாமா, நான் இப்பவே சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? ஆனா என்னோட ஆர்வத்துல இந்த அண்ணி மண்ணள்ளி போட்டுட்டாங்க. சீ. ரேடியோல கூட பாரு ராதிகா, உனக்கு ஏத்த பாட்டா போடுறாங்க, ஏமாந்து போயிட்டேன்னு. இருக்கிற கோவத்துல இது வேற ஏமா, அத அமத்தி போடுங்க. சை. டிவில முத ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. நீங்க ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு மூலையில உட்கார்ந்து
உட்காந்துக்கிறீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்ல. அதுக்கு தான் ரேடியோவை போட்டு அதையும் அமர்த்தி போடுன்ற. அப்ப என்னத்தை தான் நான் பண்ணேன்? ஐயோ சரி விடுங்க நாளைக்கு காலையில உங்களுக்கு போட்டு விடுற, கோவப்படாதீங்க, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்.